ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்று 6 மாவட்டங்களிலும் நாளை மறுநாள் 19 மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து வாங்க காத்திருக்கு அப்படின்றத சென்னை வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய மாவட்டங்களிலும் கனமழை இருக்கக்கூடுமா அல்லது மிதமான மழை இருக்கக்கூடுமா அல்லது எங்கெங்கெல்லாம் அலர்ட் தெரிவிச்சிருக்காங்க, யாரெல்லாம் சேஃபாக இருக்கணும் அப்படின்ற வானிலை சம்பந்தமான தகவல்களை நம்ம முழுமையாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது போன்ற தொடர் தகவல்களுக்கு, விடுமுறை சம்பந்தமான தகவல்களை, வானிலை சம்பந்தமான தகவல்களை பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க இப்போ டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். மேற்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சென்னை வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால 27ஆம் தேதியான இன்று பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். உள் தமிழக மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு, அதாவது 27 தொடங்கி 26ஆம் தேதி மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 to 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சொல்றாங்க. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் அப்படின்றது சொல்றாங்க. இப்போ வருகிற 28ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னும், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னும், கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நீங்க நோட் பண்ணணும். நாளை மறுநாள் உங்களுக்கு கனமழையும் இருக்கு. அதுக்கப்புறம் 30ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரைக்குமே, அதாவது அடுத்த மாசம் அக்டோபர் மாசம் 2ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பா அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும், நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வெப்பநிலையாக 33 to 34 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 to 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் அப்படின்றத சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே உங்களுக்கு விடுமுறை சம்பந்தமான தகவல்கள் எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் மழையினுடைய தரம் எப்படி இருக்கு, உங்களுக்கு மிதமான மழை இருக்கா அல்லது அதிகப்படியான கனமழை இருக்கா அல்லது அலர்ட் எங்கன்னா விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத மாவட்ட ஆட்சியாளர்கள் கலந்தாலோசித்து உங்களுக்கு விடுமுறை அளிக்கிறத பற்றி சொல்லுவாங்க. ஸோ அதை அளிக்கும் பொழுது நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் ரெயின் அப்டேட்ஸ் வரும்போது, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். நீங்கள் நம்மளுடைய சேனலில் இணைந்திருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி ஸ்டூடெண்ட்ஸ்.